தமிழக சட்டப்பேரவையில் மத்திய அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சாதிவாரி கணக்கெடுப்பையும் நடத்த கோரி நிறைவேற்றப்பட்ட தனி தீர்மானத்தின் மீது பல்வேறு அரசியல் கட்சிகளின் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்த கருத்துக்களை பார்ப்போம். தமிழ்நாட்டில் என்னதான் நாம் தமிழராய் உரணியில் திரள்வதற்கு கூப்பாடு போட்டாலும் சாத்தியம் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் சாதிய ரீதியான விஷயங்களில் தொட்டுவிட்டால் அது சமூக நிலையத்திலே ஒரு பதட்டத்தை உருவாக்கும். அதனால் நான் வேண்டுவது, நீங்கள் தீர்மானத்திற்கு முன்மொழிவதற்கு முன்பு சொன்ன கருத்துக்கள் அத்தனையும் நான் ஏற்கிறேன். இருந்தாலும் நீங்கள் இந்த தீர்மானத்தில் ஒன்றிய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பை மக்கள் தொகை கணக்கோடு சேர்த்து நடத்த ஏற்பாடு பண்ணுங்க. அதற்குரிய அரசியல் அழுத்தங்களை 40 எம்பிக்களை கொண்டு கொடுப்போம். அப்படி இல்லை என்றால் தமிழ்நாடு அரசு இதற்கான விவரங்களை சேகரித்து நாளை உச்சநீதிமன்றங்களோ ஏனைய அமைப்புகளோ கேள்வி எழுப்புகின்ற போது தருவதற்கான தரவுகள் நம் இடத்தில் இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலே அதற்கான உத்தரவுகளை முதலமைச்சர் அவர்கள் பிறப்பிக்க வேண்டும். இந்த தீர்மானத்தில் அதற்கான திருத்தங்களை கொண்டு வர வேண்டும். வருங்காலத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்கும் பொழுது அந்தந்த சாதிக்குள் இருக்கிற உட்பிரிவுகளை ஒற்றுமைப்படுத்தி ஒரே பெயராக, இது தேவர்களிலும் உண்டு, எல்லோரிலும் உண்டு, அதை செய்ய வேண்டும் என்ற அந்த கோரிக்கையும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒன்றிய அரசிற்கு வைக்க வேண்டும். அதே போல பொருளாதார சமூக நிலைப்பாடுகள் என்பது ஒவ்வொரு சாதியிலும் இருக்கிறது. ஒரு சாதிக்கு இடஒதுக்கீடு கொடுத்து விட்டால் அந்த சாதி முழுவதும் வளர்ந்து விட்டதாக அர்த்தம் அல்ல. எந்த ஒரு சாதியில் இருக்கிற அந்த இடஒதுக்கீட்டால் பயன்பெற்றவர்கள் அரசு அதிகாரிகளாக பல்வேறு வளர்ச்சிகளை பெற்றிருக்கும் பொழுது அவர்கள் குழந்தைக்கு இருக்கிற வாய்ப்பு அதே சாதிக்குள் இருக்கிற அடிமட்டத்தில் இருக்கிற மக்களுக்கு கிடைப்பது கிடையாது. அதை உறுதி செய்ய வேண்டும். ஒவ்வொரு சாதியிலும் இருக்கிற அடித்தட்டு மக்கள் வளர வேண்டும். இந்திய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும்ங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா நம்ம தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கான முழு அதிகாரம் இருக்கும் பொழுது நம்ம தட்டி கழிக்க கூடாது. 1931 ஆண்டு ஆங்கிலேய காலத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. அதுக்கு பின்னாடி எத்தனையோ கட்சிகள் இங்கே நம்ம இந்தியாவில் ஆண்டாலும் கூட இதுவரையில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படவில்லை. அது என்பது ரொம்ப வருத்தத்தக்க செய்தி. இப்ப சாதிவாரி கணக்கெடுப்பு மத்திய அரசு நடத்த வேண்டும் சொல்லி நம்ம காலம் தாழ்த்துவது மிகப்பெரிய தவறு. சாதிவாரி கணக்கெடுப்பை ஊராட்சிகளே நடத்தலாம் கூட அந்த அமைப்புகளுக்கு கூட அதிகாரம் இருக்குதுன்னு சொல்றாங்க. பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரும் புரட்சியாளர் அம்பேத்கரும் எந்த பணியை செய்தார்களோ அதே பணியைத்தான் இன்று மாண்புமிகு முதல்வர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே அவர் முன்னெடுத்திருக்கிற இந்த முயற்சியை மனம் நிறைந்து பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். தாமாக முன்வந்து ஒரு பெருந்தொகுப்பில் தங்களை இணைத்துக் கொள்ளுகிற சமூகங்களை அத்தகைய பெருந்தொகுப்பிலேயே இணைக்க வேண்டும். ஆகவே ஆதிதிராவிடர் என்றும் பறையர் என்றும் சாம்பார் என்றும் பல்வேறு அடையாளங்களில் அடையாளப்படுத்தப்படுகிற இந்த மக்களை ஆதிதிராவிடர் என்கிற பொது தொகுப்பில் தாமாக ஏற்றுக்கொள்ளுகிற சமூகங்களின் இசைவோடு இதை செய்திட வேண்டும் என்கிற வேண்டுகோளையும் இந்த தருணத்தில் முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். 2011ஆம் ஆண்டு நமது உள்துறை அமைச்சராக இருந்த மாண்புமிகு ப. சிதம்பரம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், ஜாதிவாரி கணக்கெடுப்பை மாநில அரசாங்கம் தான் நடத்த வேண்டும் என்று அவர்கள் அன்றைக்கு சொல்லியிருக்கிறார்கள். ஜாதிவாரி கணக்கெடுப்பதில் எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இந்திய அரசு, பாரத அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பை நிச்சயமாக நடத்த வேண்டும், மாற்று கருத்து இல்லை. அதில் இந்த தீர்மானத்தை நாங்கள் ஆதரிக்கிறோம். அதே நேரத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நிச்சயமாக மாநில அரசு அதை செய்ய வேண்டும், குளறுபடிகள் இல்லாமல் செய்து சமூக நீதி காக்கப்பட வேண்டும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை என்பதை தெரிவித்து அமர்கிறேன். ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது ஒன்றிய அரசினுடைய சென்சஸ் எடுக்கின்ற பொழுது அவர்கள் சேர்த்து எடுக்க வேண்டும். 2021ஆம் ஆண்டு சென்சஸ் இன்றைய வரைக்கும் அவர் எடுக்கப்படாமல் இருக்கிறது. எனவே 2021ஆம் ஆண்டு சென்சஸை உடனடியாக எடுத்து, மக்கள் தொகை கணக்கெடுப்பை உடனடியாக எடுத்து அதோடு சேர்த்து ஜாதிவாரி கணக்கெடுப்பையும் எடுங்கள் என்றுதான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒன்றிய அரசுக்கு கடிதம் எழுதியிருக்கின்றார்கள். நீங்கள் சொல்வதெல்லாம் கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆக்ட் 2008 படி நீங்களே எடுக்கலாம் என்று சொல்லுகிற பொழுது அதை ஓவர் ரைட் பண்ணக்கூடிய உரிமை சென்சஸ் ஆக்டுக்கு இருக்கிறது. எனவே சென்சஸ் ஆக்ட் தான் செல்லும். எனவே அதை செக்ஷன் 32 படி அது ஓவர் ரைட் பண்ணக்கூடிய ஒன்று.
எனவேதான் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் நீதிமன்றத்துக்கு சென்று வந்துவிடக்கூடாது என்கின்ற நோக்கத்தோடு ஒன்றிய அரசை வலியுறுத்தி ஜாதிவாரி கணக்கெடுப்பை உடனடியாக எடுங்கள் என்று நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். எனவே ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது சென்சஸ் அடிப்படையில் எடுத்தால்தான் செல்லும். கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆக்ட் 2008 எடுக்கின்ற பொழுது அதை ஓவர் ரைட் செய்யக்கூடிய உரிமை நீதிமன்றங்களுக்கு உண்டு, சென்சஸ் ஆக்டுக்கு உண்டு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.